என் இனிய உறவுகளை, இந்த காணொளியில் நாம் பார்க்க இருப்பது மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அன்னையின் 3வது பகுதி. இதே காணொளியில் பகுதி 1, பகுதி 2 இருக்கிறது. அது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்திருக்கிறேன். நேரம் கிடைத்தால் அதை பார்த்துவிட்டு இந்த காணொளியை பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இத்தலத்தின் மூலவராக அன்னை ஆதிபராசக்தி சித்தர்களின் தலைவி எனவும் சொல்லப்படுகிறார். அன்னை ஆதிபராசக்தி அவர்கள் இரு கரம் கொண்டு தாமரை பீடத்தில் அமர்ந்திருந்தவாறும் காட்சியளிக்கிறார். இந்த மூலவர் சிலையை கணபதி ஸ்தபதி என்பவர் வடிவமைத்துள்ளார். மேலும் இச்சிலைக்கு கீழ்ப்பகுதியில்தான் சுயம்பு காணப்படுகிறது. இத்திருக்கோயிலில் பெண்களுக்காக சில சிறப்புகளும் உண்டு. இக்கோயிலில் மூலவர் இருக்கும் கருவறைக்கு பெண்கள் செல்லவும் வழிபடவும் மொழி உரிமை வழங்கப்பட்டுள்ளது. வேறு எங்கும் இல்லாத சிறப்பு இக்கோயிலுக்கு உள்ளது. அது என்னவெனில், பெண்கள் தங்களின் மாதவிடாய் காலங்களில் கூட இங்குள்ள கருவறைக்கு சென்று வழிபடலாம் என்பது சிறப்பு. அப்படியே இந்த கோயிலுக்கு வரும் பெண்கள் இங்கு மாதவிடாய் ஏற்பட்டால் அவர்களின் வாழ்வில் நன்மை பயக்கும் என்பது ஐதீகமாக கருதப்படுகின்றன. ஆகவே இங்கு வரும் பெண் பக்தர்கள் அனைவரும் எதிர்பார்ப்பது யாது எனில், தாங்கள் இந்த கோவிலில் ஒரு முறையாவது மாதவிடாய் ஏற்பட வேண்டும் என்பதே. ஆனால் அவ்வாறு நிகழ்வது சாத்தியமில்லை. இதில் 100ல் 1 நபருக்கு மட்டுமே இது சாத்தியமாகும். அது எப்படி எனில், அன்னையின் அருள் இருந்தால் மட்டுமே இந்த நிகழ்வு ஏற்படும் என்பது சிறப்பு. இக்கோயிலுக்கு என ஆதிபராசக்தி சித்தர் பீட அமைப்புகள் பரவலாக உருவாக்கப்பட்டுள்ளன. இந்த அமைப்புகள் மூலம் இக்கோயிலுக்கு வரும் வழிமுறைகளும் வழிபாட்டு முறைகளும் பயிற்றுவிக்கப்படுகின்றன. இந்த அமைப்பினரை சார்ந்தோர் சக்தி மாலையை அணிந்து விரதமிருந்து செந்நிற ஆடையை உடுத்தி ஆதிபராசக்தி அன்னையை வழிபடுகின்றனர். இந்த அமைப்பினை கொண்டு குழு வழிபாடும் பல்வேறு பகுதிகளில் நடத்தப்படுகின்றன. அன்னை ஆதிபராசக்தி இப்போது கருவறை உள்ள இடத்தில்தான் புற்று ஒன்று இருந்தது என்றும், அந்த புற்று புயலால் சேதம் அடையவே கருவறையின் வலப்புறத்தில் தனியாக புற்றை அமைத்து கொள்கிறேன் என அன்னை ஆதிபராசக்தி கூறியவாறு அவ்வாறே அமைத்து கொண்டார். பக்தர்களை காப்பதற்கும் தீயவர்களை தண்டிப்பதற்கும் நான் நாக வடிவில் உரைகிறேன் என கூறிய அன்னை புற்றில் நாகமாக உறைவதுடன் சிலருக்கு காட்சி கொடுத்ததும் உண்டு என்று கூறப்படுகிறது. இப்புற்றை வலம் வந்தால் நவகிரக சந்ததியை வலம் வந்ததற்கு 100 மடங்கு சமம் என்று சொல்லப்படுகிறது. அன்னை ஆதிபராசக்தியின் பரிவார தேவதைகளான பிராமி, மகேஸ்வரி, வாராகி, கௌமாரி, வைஷ்ணவி, இந்திராணி, சாமுண்டி ஆகியோரையே 7 சப்த கன்னிகள் என்று அழைப்பார்கள். இவர்களை அன்னையின் 7 சப்த கன்னியர்கள் ஆவார்கள். இக்கோயிலுக்கு மேற்கூரை அமைப்பது இல்லை. இது எல்லா இந்து மக்களுக்கும் நன்கு தெரியும். அவ்வாறு மேற்கூரை அமைத்தால் அது அந்த பகுதிக்கு தீங்கு ஏற்படும். ஆகவே இந்த 7 சப்த கன்னியர்கள் கோயில் எங்கு எப்பொழுது பார்த்தாலும் அது வெட்ட வெளியாக வானத்தை நோக்கியே இருக்குமாறு அமைக்கப்பெற்றிருக்கும் என்பது சிறப்பு. இத்திருக்கோயிலில் சுயம்புவை வழிபடுத்தவே வேப்ப மரம் தானாக விழுந்தது. அந்த சுயம்புவின் பேராற்றலை அறிவுறுத்தவே அதன் மேலிருந்த வேப்ப மரம் இன்சுவை கொண்ட பாலை வழங்கிற்று. அந்த வேப்ப மரத்தில் சிறப்புக்கு சுயம்பு காரணமாக இருந்தது. சுயம்புவின் பெருமையை தெரிந்து கொள்ள அந்த வேப்ப மரம் காரணமாயிருந்தது. சுயம்பு என்றால் தெய்வம் தன்னைத்தானே இவ்வுலகிற்கு வெளிப்படுத்தி கொள்வது ஆகும். அருள் திரு அடிகளாரின் தந்தையான திரு கோபால நாயக்கர் தான் இந்த வேப்பமரம் விழுந்த இடத்தை சுத்தம் செய்து
கீற்றுக் கொட்டாய் அதாவது தென்னை ஓலையில் அமைந்தது. கீற்றுக் கொட்டகை அமைத்து விளக்கேற்றி பூஜை செய்து வந்தார். அதன் பிறகு 4 பக்கம் சுவர்களை எழுப்பி அதன் மேல் கீற்றுக் கொட்டகாய் அதாவது தென்னை ஓலைகளை கொண்டு செய்யப்பட்டது. அவற்றை அமைத்து வழிபட்டு வந்தார். கருவறை கட்டும் பணி 19/1/1977 ஆண்டு ஆரம்பமாயிற்று. அன்று சித்தர் பீடத்தில் கருவறைக்கான கால்கோள் விழா எடுக்கப்பட்டது. அதன் பிறகு பக்தர்கள் அனைவரும் அருள்வாக்கு கேட்பதற்கு குவியத் தொடங்கினர். அந்த மக்கள் கொடுக்கக்கூடிய காணிக்கையை கொண்டே மேலும் கட்டிடப் பணிகள் தொடர்ந்தன. இன்று மிகவும் பிரம்மாண்டமாக இத்திருக்கோயில் வளர்ந்து உள்ளன. அதற்கு முழு காரணம் அன்னையின் மேல் உள்ள பக்தர்களின் உண்மையான பக்தியும் விசுவாசமாகும். அதேபோல் பக்தர்களின் மேல் உள்ள அன்னையின் அருளுமே இதற்கு முழு காரணமாக இருக்கின்றன. இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கும் நீங்களும் ஒரு முறையாவது மாலை அணிந்து கொண்டு அன்னையின் அருளை பெற கோயிலுக்கு வந்து செல்லுமாறு தங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். இத்திருக்கோயிலுக்கு சென்று வர போக்குவரத்து வசதியாக தனியார் பேருந்துகளும் அரசு பேருந்துகளும் அனைத்து வழித்தடங்களிலும் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன. மேலும் பக்தர்களுக்காக தங்கள் பசியை ஆற்றுவதற்காக இந்த கோயில் நிர்வாகம் சிறப்பாக அன்னதானம் ஏற்பாடு செய்துள்ளன. பை மோட்டோ இது ஆன்லைனில் பொருட்களை பர்ச்சேஸ் செய்யும் ஆப் ஆகும். இந்த ஆப் மூலம் தங்களுடைய வீடுகளுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் ஆன்லைனில் பர்ச்சேஸ் செய்து கொள்ளலாம். இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். மேலும் பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த காணொளியை முழுமையாக கண்ட அனைவருக்கும் நன்றிகள் கோடி.